புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சரும் திமுக வேட்பாளருமான ரகுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில், கடந்த 5 ஆண்டுகளில் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல கோடி மதிப்பிலான நலத்திட்டங்கள் செய்து வருகிறோம் என்று கூறினார். அரசு கலைக்கல்லூரி, 4 துணைமின் நிலையங்கள் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். தான் மீண்டும் வெற்றி பெற்றால் புதிய தொழிற்சாலைகள் அமைத்து வேலைவாய்ப்பு பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும், தொகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் செய்து கொடுப்பேன் எனவும் அவர் உறுதியளித்தார். இந்த முறை எப்படியும் அரிமளம் தாலுகாவை ஆக்கி பொன்னமராவதி தாலுகாவையும் கொண்டு வந்து 3ஐயும் இணைத்து ஒரு வருவாய் கோட்டத்தை நிச்சயமாக என்னால் உருவாக்கிவிட முடியும். இது நான் செய்ய போவது, ஆனால் செய்திருப்பது பொன்னமராவதியிலே எரிவாயு மின்மயானம், அதே போல திருமயத்திலே எரிவாயு மின்மயானம், ஒரே நேரத்திலே கலியாபட்டி, குளிபுரை, வேந்தன்பட்டி 3 இடங்களிலும் 3 துணை மின் நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்ததாக தொலையானூரிலே திருமய தொகுதி மக்களுடைய நீண்ட நாள கோரிக்கையான கலையறிஞர் கல்லூரி வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். 25,000 ரூபாய் ஒரு 200 குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றேன். இவையெல்லாம் என்னுடைய சொந்தம் தான்.